தங்கள் இலக்கு 20% என்றும் 2026இல் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கப் போவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும். ஸோ இன்றைக்கி 11% கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறது இலக்கு கிடையாதுங்கண்ணா. கம்பைண்டாக பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல் குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம். இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கோம். கோயம்புத்தூரில் அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க. 16.6% டெபாசிட், 17% வாங்கி டெபாசிட்டை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் சாதனையாக பார்க்குறோம். இதெல்லாம் எங்களுடைய சாதனை. அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல் நேர்மையான ஒரு வழியில் நடக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஷார்ட் டேர்மில் ரிசல்ட் இல்லைனா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் வெற்றியாக தான் பார்க்கணும். வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான். 3 முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தியிருப்பது வெற்றி தான். பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கோம், அது வெற்றி தான். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற முதலமைச்சர் ஸ்டாலினின் அணுகுமுறைதான் காரணம் என சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய நலத்திட்டம், அவருடைய அணுகுமுறை, தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பற்ற அரசாங்கம் மத்தியில் வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்க்கிறது போல் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக நான் போட்டியிட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை நம்பி வாக்களித்த கடலூர் மக்களுக்கு நன்றி தெரிவித்த பாமகவைச் சேர்ந்த தங்கர் பச்சான் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் அரசியல் பணியை விட்டு விலகப் போவதில்லை என குறிப்பிட்டார். வெற்றி பெறுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக ஆவது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை, தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற வேட்கையோடு தான் நான் போனது. தேர்தலில் மக்கள் எனக்கு அளித்த வாக்குகள், பதிவான வாக்குகளில் 20 விழுக்காடு, சரியாக 20 விழுக்காடு, அதாவது 2,05,244 வாக்குகள். பிரச்சனைகளை தீர்ப்பான்னு நம்பி வாக்களித்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இதோட என்னுடைய அரசியல் பயணம் நிற்க போகிறது இல்லை. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே கிடைக்கல. இந்த மொழிக்கோ இனத்துக்கோ என் மண்ணுக்கோ எந்த சிக்கல் இருந்தாலும் முதல்ல அந்த தங்கர் பச்சான் இருப்பான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.